சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். நவராத்திரி சீரீஸில் இன்னைக்கு வந்து டே 3. ஸோ டே 3 அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. கம்ப்ளீட்டாக வந்து எல்லா டெக்கரேஷனுமே முடிஞ்சுது. ஸோ டே 1ல் கூட ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ணேன். டே 2லேயும் வந்து ஒரு சில சேஞ்சஸ் நான் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம பொம்மையை எடுத்து மாற்றலை, ஓரளவுக்கு டெக்கரேஷன்லாம் வந்து அங்கங்கே கொஞ்சம் பூ வைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த குலு வீடியோ நான் கம்ப்ளீட்டாக போடுறேன், எப்படி இருக்குது, எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த வருஷம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கிராண்டாக தான் வச்சுருக்கேன்னு என் மனசளவில் தோணுது. எல்லா வருஷமுமே சிம்பிளாக ஓரளவுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கும் தான். ஒரு வருஷமும் புதுசாக ஏதாவது வைக்கணும் அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். நவராத்திரி அப்படின்னாலே அம்மன் தான் மெயின் காட் அதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம பொம்மைகளும் வைக்கலாம். சில பேர் வந்து இந்த கிருஷ்ணலீலா மாதிரி கம்ப்ளீட்டாக வைப்பாங்க. ஸோ ஒரு வருஷமும் நம்ம ஒரு ஐடியா பண்ணி வைக்கிறது தான். ஸோ அது நம்ம இன்னோவேட்டிவாக நம்ம எப்படி வைக்கிறோம், ஸோ அதுதான் அதில் விஷயம். இந்த வருஷம் வந்து நிறைய புது வரவுகளும் இருக்குது பொம்மைகள். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் அம்மன் ஃபேஸ்லாம் வந்து வேறு மாதிரி மாற்றிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி அம்பாலும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நான் அந்த கொலு வீடியோ கம்ப்ளீட்டாக போஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சும்மா காமிக்கும்போது தெரியாது. ஸோ எந்தெந்த சுவாமி எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இப்போ பழைய பொம்மை புது பொம்மை அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, எல்லா வருஷமுமே எல்லாத்தையுமே படியிலேயே வைக்காமல் ஒரு வருஷமும் அந்த பொம்மையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து ஒரு செட்டப் பண்ணி வைக்கும்போது புதுசாக இருக்கிற மாதிரி தோணும். பார்க்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். இல்லையே இந்த பொம்மை வந்து நம்ம பார்த்த மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, நான் போன வருஷம் படியில் வச்சுருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்மளோட ஐடியா தான் நம்ம எப்படி அதை சேஞ்ச் பண்ணி வருஷம் வைக்கிறோம் அப்படிங்கிறது. ஒன்று மட்டும் ஒரு அம்பாள் மட்டும் நம்ம புதுசாக இன்னோவேட்டிவாக அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி வைக்கும்போது பயங்கரமாக இருக்கும் கொலு. சில பேர் ஊஞ்சலில் வைப்பாங்க. நிறைய ஐடியாஸ் வந்து தோணுது. நம்ம நவராத்திரி வந்து ஃபஸ்ட் டே கொஞ்சம் நமக்கு பதட்டமாக இருக்கும். ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு, எப்படி வைக்கிறது அப்படின்னு கூட அது வைக்க நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம பெருசாக பிளான் பண்ணுறோம் அப்படின்னா 1 month முன்னாடியிலேருந்தே நவராத்திரிக்கு ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. நிறைய வந்து பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து அதுக்கான அந்த கட் அவுட்லாம் ரெடி பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு அலையிறதுக்கும் நம்மளால முடியணும். ஏன்னா ஒரு சின்ன பொருளும் ஒரு இடத்துல கிடைக்கும். இப்போ நமக்கு ஆன்லைனில் நிறைய இருக்குது, குட்டி குட்டியாக அவைலபிளாக இருக்குது. அந்த கட் அவுட்லாம் வந்து நல்லா இருக்குது. பொம்மைகள் இல்லாமல் வெறும் கட் அவுட் மட்டும் வச்சுலாம் வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க. மீஷோலேயும் அது அவைலபிளாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாக வீட்டுக்கே வரும். நம்ம ஆன்லைனில் போட்டால் வித்தின் ஒரு 5 to 6 days நமக்கு வந்துடும் அது. ஸோ இந்த வருஷம் வந்து இப்படி தான் இருக்குது. நிறைய பேர் அதில் சொல்லியிருந்தீங்க இந்த பேக்ட்ராப் வந்து நான் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக நான் அதை பார்க்கவே இல்லை. நம்ம எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் பெருசாக அதை கவனிக்கலை. நீங்கள் சொல்லி தான் வந்து நான் அதை மாற்றினேன். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நின்று ஃபோட்டோ எடுக்கும்போது கூட தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா தெரியும், அம்பாள் ஏதாவது வச்சுருந்தா. இது சும்மா ஏதாவது வரவங்க வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி இங்கேயும் நான் மறைச்சிருக்கேன். இப்போ நம்ம அப்படியே வ்ளாக்குள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் எப்பயுமே ஒரு டெக்கரேஷன் நான் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் இயர் வந்து இந்த மாதிரி சைடில் ஒரு தோரணம், அதுக்கப்புறமா சென்டரில் அந்த மாவிளை தோரணம் அதெல்லாம் போட்டோன்னா தான் அந்த ஃபெஸ்டிவல் வைபே நமக்கு வரும். இன்றைக்கி கோலம் வந்து நான் இது தான் போட்டிருந்தேன். ஸ்கெட்ச் பண்ணிலாம் வச்சுக்க மாட்டேன். வாசலில் போய் என்ன தோணுதோ அதுதான். எப்பயுமே தாமரை இருக்கும் என்னோடய கோலத்தில். நிறையா அந்த பூ வெரைட்டிஸ்லாம் இருக்கும். எனக்கு இந்த புள்ளி கோலம்லாம் வராதுங்க. அப்படியே ரங்கோலி பெருசாக எவ்வளோ பெருசு போட சொன்னாலும் போட்டுருவேன். ஹாலில் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்தது. இல்லை, அந்த ரூம் தான் நமக்கு செட் ஆகும்னு அந்த ரூமோட என்ட்ரன்ஸ்லேயும் நான் எப்பயுமே டெக்கரேட் பண்ணுவேன். காலையில் ஒரு பிரசாதம், ஈவினிங் சுண்டல் அந்த மாதிரி தான் இருக்கும். மகா பிரசாதம் நம்ம சாதம் நைவேத்தியம் பண்ணலாம். நான் வந்து ஸ்வீட்டு, அதுக்கப்புறமா சாதம் பருப்பு அதெல்லாம் நைவேத்தியம் பண்ணுவேன். அன்றைக்கி வந்து ரவா கேசரி தான் பண்ணியிருந்தேன். எப்பயும் பண்ணுறது தான். ரவா வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி வந்து முந்திரி பருப்பு இல்லாமல் பிஸ்தா பருப்பில் நிறைய போட்டு வறுத்து வச்சுருந்தேன்.
அது வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லையா. எப்பயுமே முந்திரி பருப்பே தான் போடுவோம். தண்ணி கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா அந்த கேசரி பவுடர் போட்டு ரவை வந்து 1 கப்பு, இப்போ 1 கப் ரவை அப்படின்னா நம்ம 2 கப் தண்ணி விட்டு அந்த ரவை வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சுகர் ஆட் பண்ண வேண்டியதுதான். கேசரி கலர்லேயே நமக்கு ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீனு எல்லா கலர்ஸுமே இருக்குது. நமக்கு என்ன கலர் அந்த ஃபுட் கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன். இது ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சர்க்கரை நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போ வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிஸ்தா பருப்பு, நெய்யில் அதையும் வந்து சேர்த்தாச்சு. இதெல்லாம் இது கலர்னதுக்கப்புறம் என்னடா அது கொஞ்சம் கெட்டியாக போயிடுச்சோம் அப்படின்னா அப்புறம் தான் வந்து சுகர் சேர்க்கலை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இப்போ காலையில் வந்து சமையல் வேலையும் இருக்குது, அப்புறமா பிரசாதமாக ஏதாவது பண்ணணும் இல்லையா, ரொம்ப வந்து நமக்கு ஹரிபரியாக போகும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் பூஜை ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் நான் பார்ப்பேன். சர்க்கரை நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் ரவைக்கு 3/4 கப்பு சுகர் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக வந்து வேணும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம வீட்டு கொலு ஒரு சின்ன கிளிம்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ கல்யாண செட்டுக்கு கொஞ்சம் சீர்வரிசையெல்லாம் வைப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நான் அழகாக 1 மாதம் முன்னாடியிலேருந்தே சேர்த்துட்ருந்தேன். இந்த அம்பாள் டெக்கரேட் பண்ணதும் அப்படி தான். இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடியே எல்லாம் வாங்கிக்கலாம். அதே மாதிரி தான் வெள்ளி முகமும், அதுவும் வந்து ஒரு நாள் போய் வாங்கிட்டு வந்தேன். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மடிசார் எப்படி வந்து ஈஸியாக கட்டுறது கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. மடிசார் வந்து எனக்குமே பர்ஃபெக்டாக வராது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுவேன். ஏன்னா நம்ம டெய்லி கட்டுறது கிடையாது இல்லையா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தான் மடிசார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் அந்த கொசவம் வரவே வராது, எப்படி கட்டினாலும் அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பின்னாடி இழுத்து சொருகுவோம் இல்லையா. ஏன்னா மடிசார் ஓரளவுக்கு கட்ட தெரிஞ்சவங்களுக்கு புரியும். ஒரு ஷூ லேஸ் நாடாக இருந்துச்சு, இல்லை ஏதாவது நாடாக இருந்தது, பாவாடை நாடாவோ ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இடுப்பில் கட்டிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு நிற்கும் நம்ம ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும். நான் அப்படி தான் வந்து எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். இது வந்து எங்கள் மாமியார் சொன்ன டிப்ஸ் தான். சரி, சுவாமிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே டெய்லி ஒரு சின்ன உருளையில் பூ வச்சிங்க அப்படின்னா ரொம்ப விசேஷம். வாசல்லையும் வைக்கலாம், சுவாமிக்கிட்டேயும் நம்ம வைக்கலாம். ஸோ நான் வந்து எல்லா டெக்கரேஷனும் முடிச்சுட்டு அந்த உருளியில் செட் பண்ணதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக தான் எனக்கு ஞாபகம் வந்தது, அந்த கோலம் வந்து வைப்பேன். ஸோ அது வைக்கவே இல்லையே, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, இவ்வளோ வச்சோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டெய்லியுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க. எல்லாருக்குமே இந்த வருஷம் கொலு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்டேட்டஸில் நான் வைக்கும்போதும் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வரும்போதும் நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே நம்ம வீட்டுக்கு ஒரு 45 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. அந்த கோலம் பார்த்திங்க அப்படின்னா இது வருஷம் இது வைக்கிறது தான். இது அப்படியே வந்து நமக்கு ஒரு பேடில் இருக்கும், அதை நமக்கு எப்படி அழகாக வந்து டெக்கரேட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே சுவாமிக்கிட்ட வந்து எனக்கு பூஜை பண்ணணும், டெய்லி வந்து அந்த பூவை எடுத்துகிட்டு மாற்றுவேன். அந்த இடத்துல வச்சா நமக்கு டெய்லி அதையும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் செட்டியார் செட்டிச்சு கடை வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி அழகாக வச்சாச்சு. பூஜையும் வந்து அன்றைக்கி சூப்பராக முடிச்சுட்டேன். என்கிட்ட லக்ஷ்மி விக்கிரகம் குட்டியாக இருக்குது, அது வந்து சுவாமிக்கிட்டேயே வச்சாச்சு. ஸோ ரொம்ப அழகாக அன்றைக்கி பூஜை முடிஞ்சது. பிரசாதமும் வந்து நைவேத்தியம் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் சுண்டலுக்கு வந்து கடலை சுண்டல் தான் பண்ணேன்.
ஒரு நாளும் ஒரு சுண்டல். ஏன்னா எவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் எப்படி கூப்பிடுவேன்னா, நான் எப்பயுமே வீட்டில் தான் இருப்பேன். பசங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதனால் கரெக்டாக இந்த டைமில் லீவ் விட்டுருவாங்க நவராத்திரி டைமில். இந்த வருஷம் நவராத்திரிக்கு அப்புறம் தான் பசங்களுக்கு லீவ் வருது. ஸோ ஃப்ரைடேவே முடிஞ்சிடும். ஒரு நவராத்திரி ஒரு 2-3 நாள் இருக்கும். ஏன்னா நவராத்திரி ஸ்டார்டிங்லேயே மித்தமுக்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்க எப்பயுமே. இப்போ சுண்டல் நம்ம எப்பயுமே பண்ணும்போது அந்த பொடி, கறி பொடின்னு சொல்லுவாங்க, தனியா, கடலைப்பருப்பு, தேங்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் வரமிளகா, அதெல்லாம் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சிட்டோன்னா, தேங்காய் இல்லைனாலும் அந்த பொடி மட்டும் போட்டால் போதும். ஆக்சுவலாக அன்றைக்கி பொடி தீந்து போச்சு, அதனால தான் மிளகா தாளித்தேன். அந்த பொடி வந்து இப்போ 2 கரண்டி தனியாக போட்டிங்கன்னா 1 கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு 6-7 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்புறமா கொஞ்சம் தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய், அதை வந்து நல்லா வறுத்துட்டு எல்லாத்தையுமே அரைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா சுண்டல் வந்து ரொம்ப நிமிஷமாக நம்ம பண்ணிடலாம். ஸோ நான் என்கிட்ட வந்து அன்றைக்கி அந்த பொடி ஸ்டாக் இல்லை, அதனால் கொஞ்சம் தனியாக பொடி சேர்த்துட்டு 2 வரமிளகா தாளிச்சிருக்கேன். லாஸ்ட்டாக இறக்கும்போது தேங்காய் பூ போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா பெருங்காயத்தூள், அவ்வளோதான். அன்றைக்கி ஈவினிங் வந்து சுவாமிக்கு கடலை சுண்டல் தான் நைவேத்தியம். நான் வந்து எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு காமனாக ஒரு இன்விடேஷன் அனுப்பிட்டேன். எல்லாருமே நமக்கு எக்ஸாம் டயத்தில் எங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தான் வர முடியும். நானும் வந்து வீக்கெண்டில் தான் பிளான் பண்ணுவேன் எங்கேயாவது வெளியே போகிறேன் அப்படின்னா. பொன்னூஞ்சல் வண்ண மலர் பொன்னூஞ்சல் தமிழ்நாடு அம்மா லாளி பாலாம்பாள் பாங்குடன் நாடு லாளி நம்பும் அடியார்கள் வினை நம்பும் அடியார்கள் வினை நாளும் தீர்ப்பவளே செம்பவழ கொடி ஊஞ்சல் செம்பவழ கொடி ஊஞ்சல் தனிநாடு அம்மா லாளி. டெய்லியுமே ஈவினிங் வந்து அம்பாளுக்கு ஏதாவது ஒரு பாட்டு பாடிட்டு அப்புறம் ஆர்த்தி எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அந்த நாள் வந்து நிறைவடையும். எங்கள் ஃப்ளாட்ஸில் அன்றைக்கி வந்து சூப்பராக அழகாக வந்து அம்மன் அலங்காரம் டெய்லி வந்து ஒரு அலங்காரம் பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்து ராஜராஜேஸ்வரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அன்றைக்கி ஈவினிங்கும் வந்து ஒரு சாரீ கட்டியிருந்தேன். 9 டேஸ்க்கும் 9 சாரீஸ் இல்லாமல் காலையிலையும் வந்து ஒரு 9 சாரீஸ் ஆட் ஆகும் எனக்கு. அது வந்து மடிசார். அந்த சாரியும் வந்து நான் 9 சாரீஸ் வச்சுருக்கேன். ஏன்னா செவ்வாய், வெள்ளி, முதல் நாள் சரஸ்வதி பூஜை, ஒரு சில முக்கியமான நாட்களெல்லாம் மடிசார் கட்டிப்பேன். எல்லா நாளுமே கட்டிக்கலாம். ஆனால் நான் இந்த வருஷம் டெய்லியுமே வந்து மடிசார் கட்டிட்டு தான் நான் பூஜை பண்ணுறேன். ஸோ என்றைக்காவது ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி மட்டும் நார்மலாகவே பண்ணிப்பேன். நவராத்திரி அப்போ எல்லா சுவாமிக்குமே நம்ம ஸ்லோகம், பாட்டு, பூஜை அப்படின்னு பண்ணுறோம். என்கிட்ட வந்து இந்த ஸ்லோகம் பிளேயர் இருக்குது. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ்னால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓம் சக்தி என்டர்பிரைசஸ், அவங்களோட நம்பரும் வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 சாங்ஸ்க்கு மேலே இருக்குது, 1000 சாங்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இதில் வந்து நவராத்திரி பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா, அந்த 9 டேஸும் வந்து நிறைய ஸ்லோகங்கள் நான் போடுவேன். கனகதார ஸ்லோகம், அப்புறம் வந்து லலிதா சஹஸ்ரநாமம், அன்னபூர்ணி சோஸ்திரம், அப்புறம் அஷ்டலக்ஷ்மி ஸ்லோகம், நவரத்ன மாலை, அந்த மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே நான் போடுவேன். அதுவும் நவராத்திரி அப்போ காலையிலே போட்டுருவேன். அது கேட்கும்போதே நமக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். இப்போ நவராத்திரி டைமில் உங்களுக்கு முக்கியமானவங்களுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுன்னா நீங்கள் சூப்பராக இதை கிஃப்ட் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா வரலக்ஷ்மி நோன்பு எப்படி பண்ணுறது, நவராத்திரி பூஜை, அப்புறம் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், துர்கா அஷ்டோத்திரம், எல்லா அஷ்டோத்திரமுமே நமக்கு இருக்கும். சரஸ்வதி பூஜை எப்படி பண்ணுறது, அது எல்லாமே நமக்கு இதில் இருக்கிறதுனால தனியாக நம்ம புக் எடுத்துகிட்டு உட்காரவே வேண்டாம். இதை போட்டு விட்டுட்டு நம்ம பின்னாடி அப்படியே படித்தா போதும். அதுக்கப்புறமா சதுரகிரி சாம்பிராணி, அந்த சாம்பிராணி பற்றி கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான்.
இது வந்து ஒரு பாக்ஸ் அப்படியே வந்து நமக்கு 100 பீஸ் வந்து 500 ருபீஸ். நம்ம ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் சப்ஸ்கிரைபருக்கு ஆஃபர் உண்டு. நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசும்போது ட்வின்ஸ் வெஜ் கிச்சன்னு சொல்லி பேசுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நான் காலையில் ஒன்று அப்புறம் ஈவினிங் ஒன்று டெய்லி ஏற்றிடுவேன். அதோடு வந்து ஒரு குட்டி சாம்பிராணி பாக்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிராணி வந்து சதுரகிரி மலையிலேருந்து இந்த பசுஞ்சாணிலாம் மிக்ஸ் பண்ணி இருந்தது. நிறைய அதில் வந்து மூலிகை பொருட்கள் இருக்குது. ரொம்ப வந்து மனமாக இருக்கும். அது ரொம்ப டிவைனாக இருக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்றும்போது. ஸோ லாவண்யா வீட்டு ரிலேஷன்ஸ் அவங்களையும் வந்து நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். வருஷம் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ லாவண்யாவோட பெரிய மாமியார் அப்புறம் அவங்களோட நாத்தனார் எல்லாரையுமே நான் இன்வைட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்லா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அவங்க பெரிய மாமியார் வீட்லேயும் கொலு வச்சுருக்காங்க. அவங்க வீட்டு சைடு கொலுலாம் பார்த்திங்கன்னா பயங்கர கிராண்டாக இருக்கும். எப்படி தான் அவங்க யோசிப்பாங்களோ தெரியாது. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்றும் நான் கண்டிப்பாக வந்து நான் வீடியோ எடுத்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஏன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. சாட்டர்டே சண்டேயில் தான் எல்லார் வீட்டுக்குமே நாங்கள் போவோம். இந்த வருஷம் நம்மளுடைய புது வரவு எல்லார்கிட்டேயும் வந்து நான் சொல்லிகிட்டு இருந்தேன் முகம் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக அந்த வருஷம் டெக்கரேட் பண்ணியிருக்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அத்தை பார்த்திங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. அப் டு டேட் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும் நாங்கள் என்னென்ன போஸ்ட் பண்ணுறோன்னு. நான் இது எல்லாருக்கிட்டேயும் சொல்லிகிட்டு இருந்தேன்னா நீ எதுவுமே சொல்ல வேணாம், எல்லாமே நான் சேனலில் பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க எனக்கு வந்து உடனே போன் வந்து நான் பண்ணிட்டு சொல்லிட்டு இருப்பேன். இந்த இது கீழே தொங்கணும், அதுதான்மா. அப்புறமா மாத்தி அவசரம் இந்த வருஷம் எல்லாம் வீடியோல போட்டுருந்தாலே வாங்கிட்டு வந்தது அங்கே வச்சிருக்கேன். இது அம்மோரை வருஷம் வெள்ளி முகம் வாங்கினேன் அன்னைக்கு போட்டுருந்தாங்க. வைஷ்ணவி காஞ்சிபுரத்துல ஏதோ வாங்கி அன்னைக்கு டிஸ்பிளே பண்ணி டிஸ்பிளே பண்ணி சொல்லிட்டு டீ கடை அவ டீ கடை வச்சிருக்கா. இதெல்லாம் டிஸ்பிளே போட்டுருந்தேன். அந்த பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே இல்லைங்க, எல்லாரும் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.